பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஓசியா 14வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். பாருங்க, சில வேளைகளிலே சில உங்களுக்கு போராட்டம் வரும். சில வேளையில அப்ப போராட்டத்தின் மித்தமாக சோர்ந்து போய் இருந்திருப்பீர்கள். அப்ப ஆனா வந்துங்க, நல்ல கவனிங்க, கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிற தேவனே அல்ல. அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது தேவனுக்கு பிடிக்காத காரியம், தேவனுக்கு பிடிக்காத பாவம், இந்த பாவத்தில் ஒரு வேலை இருந்திருந்தா தேவன் உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் நிற்பார். அல்லேலூயா. என் பிள்ளை, இந்த பாருங்க, அக்கிரமத்தினால் விழுந்தாய். அப்ப உங்களுடைய அக்கிரமத்தினால் விழுந்தாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதுல இருந்து என்ன பண்ணுமா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. அப்ப அவரிடத்துல, இயேசுவின் இடத்துல திரும்ப வேண்டும். திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு தூக்கி எடுத்து பெரிய காரியத்தை செய்ய தேவனாயிருக்கிறார். அறிக்கையிட்டு, ஆண்டவரே, நான் அறியாமல் செய்த எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து உடைய கிருபையினாலே என்னை இறக்க செய்யுங்க என்று தேவனிடத்துல கேட்கும் பொழுது அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்க, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. நல்ல கவனிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்பும். இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே வார்த்தைகள், அதான் ஆண்டவருடைய வார்த்தைகள். வேதத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் பேசின வார்த்தைகள், பரிசுத்தவான்களை கொண்டு எழுதின வார்த்தைகள். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், வேதத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வார்த்தைகளை பிடித்து கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய், ஆண்டவரிடத்தை கேட்கணும், தயவாய் அங்கீகரித்தருள், எங்களை அங்கீகரித்தருளும் என்று தேவனிடத்துல கேட்கும் பொழுது அவர் அங்கீகரித்து உங்களை விடுதலையாக்குற தேவனாயிருக்கிறார். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு துதி பலிகளை, நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது தேவன் அங்கீகரிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அங்கீகரித்து தேவன் பெரிய காரியம் செய்கிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வார்த்தையை கொண்டு ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்துல நின்று உங்களுக்கு விடுதலையை தந்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்துல தயவாய் நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, நீங்க தயவாய் எங்களை அங்கீகரித்தருளுங்கப்பா என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். ஐயா, நேற்றும் என்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.